ஹாய் நண்பர்களே, மறக்காமல் அந்த பக்கத்தில் இருக்க அந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். நீங்கள் பண்ணுற அந்த லைக் தான் தொடர்ந்து வீடியோ அப்லோட் பண்ணதுக்கு எனக்கு சந்தோஷத்தையும் உற்சாகத்தையும் கொடுக்கு. ப்ளீஸ் நண்பர்களே, மறக்காமல் லைக் பண்ணிட்டு பாருங்கள். ஹாய், சொல்லு. நீ என்னென்ன பண்ணனே அத்தனை இந்த கலெக்டர் அம்மா கிட்ட சொல்லு. இந்த எகத்தால பேச்சல இது வேண்டாம். ஹாய், போய மூடிரு. கோத்த குழப்பிராத. ஹே, கொஞ்சம் மரியாதை பேசு. உனக்கெல்லாம் மரியாதை கொடுக்க முடியாது. நீ என்ன பெரிய இவளா? லூசு மாதிரி புள்ளைய பெத்து விட்டுருக்க. பெரிய கலெக்டர் மாதிரி பேசுன. அனாவசியமா பேசாத. நீ பெத்து வச்சிருக்கே லூசு. அது என்னென்ன வேலை பார்த்துச்சுக்கு தெரியுமா? இன்னொரு வாட்டி என் புள்ளைய பார்த்து லூசுன்னு சொன்னேன். லூசு புள்ளைய பெத்தா லூசுன்னு சொல்ல முடியும்? குட்டி பிசாசு என்ன அட்டூழியம் பண்ணிருக்கேன்னு தெரியுமா? என் கார்ல காத்தவளை புடிங்கிட்டு என் வீட்டை கக்கூஸ் கலட்டு மணி கேக்கா. இல்லையா? இல்லன்னு போய் சொன்ன. குட்டி சத்தா மூஞ்சி மோரையெல்லாம் பேத்துருவேன். பொய்யா சொல்லிக்கிட்டு இருக்க. இனிமேல் என் ஜீப்ல கைய துண்டாக்கிறத முடியாதுடி, முடியாது. அதெல்லாம் அளந்து பேச முடியாது. ஒழுங்கா புள்ளைய வழக்க வழிய பாரு. புருஷன் விளையாட்டு பேருக்கா அடிச்சு துரத்திட்டியா? இவன் இப்படி பேசுறான். கொஞ்சம் மர நாகரிகமா பேசு. நீ என்ன Dress போட்டுக்க, அதுக்கு ஏத்த மாதிரி மதிப்பா பேசு. அதனாலதான் இவ்வளவாது பேசுறேன். ஊருக்குள்ள வந்துடாத. நார் கிழிச்சிருவேன். நாகரிகம் தெரியாத காட்டு மராண்டி. புள்ளே ஒழுங்கா வளர்க்க துப்பு இல்ல. நீ எல்லாம் வாய் பேசுற. இந்த லூசு புள்ளைய பெற்றுட்டு நீ பேசுனீங்க அவங்க கலெக்டர் மாதிரி என்கிட்ட. பொந்த நிக்க நீ என் கலெக்டர் மாதிரி பேசினா பாரு. அப்பவே உனக்கு நாலு குறிச்சேன். ஓவரா பேசாத. நான் யாருன்னு தெரியாம நீ பேசிக்கிட்டு இருக்க. ரொம்ப பேசுன கம்ப்ளைண்ட் கொடுத்துருவேன். சரி, உன் மேல நான் கேஸ் கொடுக்க. குடுடி, தாராளமா குடு. கொஞ்சம் ரெஸ்பெக்ட் கொடுத்து பேசு. உனக்கெல்லாம் மதிப்பு கொடுக்க முடியாது. கொடுக்க வைக்கல நாவே இல்ல. ஆமாமா, லூசு புள்ளைய பெத்துட்டு பேச வேண்டியதான். போய் பேசுறா குட்டி பிசாசு. ஊருக்குள்ள இது மாதிரி அட்டூழியம் எல்லாம் பண்ணி வச்சிருக்கா. தாதாவா கேஸ் இல்லாத கும்பல் தாதாவா. புள்ள என்ன பண்ணுதுன்னு கூட தெரியாம ஓடி ஓடி சம்பாத்தி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அது சரி, உன் பிள்ளைக்கு இதை விட கட்டப்பாவடை எதுவும் இல்ல? என் பிள்ளைக்கு எதை போடணும் எதை போடக்கூடாதுன்னு எனக்கு தெரியும். நீ ஒண்ணு பாடம் எடுக்க வேண்டாம். வீட்டுக்கு வா, உனக்கு இன்னைக்கு இருக்கு. இதுக்கு மேல என்னைக்கு என் வழியில குறுக்க வந்த அடுத்தவங்க கிட்ட கலெக்டர் மாதிரி பேசுறதுக்கு முன்னாடி நாம எப்படி இருக்கோம், நம்ம வீட்டுல எப்படி இருக்குன்னு பாக்கணும். பெருசா நியாயஸ்திரி மாதிரி வந்து பேசிட்டு இருந்த. இப்படி பிள்ளைய பெத்து வச்சுட்டு உன் வீட்டை சரி பண்ணு. அதுக்கப்புறம் தெருவு ஊரெல்லாம் சரி பண்ணலாம். புள்ளைய ஒழுங்கா வள. பிள்ளைக்கு ஒழுங்கா ட்ரெஸ் போட்டு பழகு. ஒரு சில வெளிநாட்டுக்கு அனுப்பிட்டு இந்த மாதிரி ஃப்ரீயா சுத்திட்டு இருக்கீங்க. அதானே, அம்மாவே இப்படி இருந்தா புள்ள அப்படிதானே இருக்கும். இதுக்கு மேல உனக்கு மரியாதை, நீ கிளம்பலாம். அப்படியே கேஸ் கொடுத்து உள்ள தள்ளிடுவா. அந்த கேஸ் அப்படியே திருப்பி தள்ளு வச்சுக்க. காலத்துக்கு நீ வெளியில வர முடியாது. இதுக்குதான் எனக்கு போலீஸ்னாலே பிடிக்காது. எனக்கு தெரியும் என் பிள்ளை எப்படி கண்டிஷன் பண்ணி வைக்கணும்னு எனக்கு தெரியும். ஓய், போலீஸ் அதிகாரி, என்கவுண்டர் போட்டு தள்ளிடுவேன். என்கவுண்டர் இல்ல, நீ காட்டு பிராண்டி. உங்க அக்கா தங்கச்சிலாம் பொறுக்கல. அந்த கர்மாந்திரமே எனக்கு கிடையாது. அத்தா உனக்கு எப்படி பேசணும் கூட நாகரிகம் தெரியல. என் தங்கச்சி அக்காடி பேசினா மூஞ்சி முறையில பேத்திருப்பேன். இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் போட விட்டுருக்க மாட்டேன். முட்டி வச்சு தரிச்சிருவேன். அச்சி, புள்ளே ஒழுங்கா வளர்க்க பாரு. உங்ககிட்ட நான் எத்தனை வாட்டி படிச்சு சொன்னேன், சட்டை பண்ணாதன்னு. நீ கேட்கவே இல்லை. என்கிட்ட நடிக்கிற சட்டை பண்ணாத மாதிரி. அவன் கார காத்து பிடிங்கிட்டேன்னு. அது வந்துமா அவங்க உங்களை திட்டினாங்களா, அந்த கோவத்துல தான் காத்த போடுங்கன்னு. அம்மாவை திட்டினா எப்படிமா பாத்துக்கிட்டு இருக்க முடியும்? என்ன நான் பாத்துக்குவேன். நீ ஒண்ணு எனக்காக போராட வேண்டாம். உனக்காக நீ போராடி வாழ்ந்தா போதும். இனிமே இந்த மாதிரி பண்ணுவியா? அம்மா வேண்டாமா, அம்மா ப்ளீஸ்மா, அம்மா அடிக்காதம்மா. அம்மா கையெடுத்து கும்பிடுறேம்மா. அம்மா சாரிம்மா. அம்மா இனிமே சட்டை பண்ண மாட்டேம்மா. அம்மா இதுக்கு சட்டை பண்ண மாட்டேம்மா. சட்டை பண்ணுவியா? சொல்லு, சட்டை பண்ணுவியா? அது ஏண்டி எப்படி உயிர் எடுக்க? ஒத்த புள்ளன்னு செல்ல கொடுத்து வளர்த்தல எனக்கு தேவைதான்.
வலிக்குமா அம்மா வலிக்குமா அம்மா வலிக்குமா அம்மா விட்டுமா அம்மா விட்டுமா அம்மா ரொம்ப வலிக்குமா. இனிமேல் இப்படி பண்ணுவேடி? இனிமேல் இப்படி பண்ணுவியா? இரு உன்னை முட்டு கேச்சு வெளுத்தாதான் இல்ல உன்னை முட்டு சூடு வச்சாதான் நீ திருந்துவ. அம்மா வேண்டாம் அம்மா வேண்டாம் நம்ம சேட்டை பண்ண மாட்டோமா அம்மா ஏற்கனவே வலிக்குமா ரொம்ப வலிக்குமா அம்மா ரொம்ப வலிக்கு வேண்டாம்மா. உனக்கு இதெல்லாம் பத்தாது, நீ பண்ற சேட்டைக்கு இதெல்லாம் பத்தாது. அம்மா வேண்டாம் அம்மா சூடு வைக்காதீங்க அம்மா சூடு வைக்காதீங்க அம்மா வலிக்குமா அம்மா ரொம்ப வலிக்குமா அம்மா அடிக்காதீங்க அம்மா வேண்டாம் அம்மா நம்ம சேட்டை பண்ண மாட்டோமா அம்மா விட்டுமா வலிக்குமா வலிக்குமா. ஏய் புள்ளை அடிப்பட்டு அடிச்சுட்டு நடக்கா. சரி நான் மிருகமா ஆயிட்டு இருக்கேன்னு. இன்னைக்கு புள்ள நைட்டு புள்ள நீங்க தான் கிடக்கணும். வீட்டுக்குள்ள வந்த அவ்வளவுதான் சொல்லிட்டேன். நம்ம வெளியில நிக்க பயமா இருக்குமா அம்மா இருட்டா இருக்குமா கூட இருட்டிலே கடந்து சாவி ப்ளீஸ் அம்மா நான் வீட்டுக்குள்ள வரட்டாமா அம்மா நான் சேட்டே பண்ண மாட்டேமா. அம்மா அம்மானு கூட்டிட்டு இருந்த நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது. நைட் எல்லாம் வெளியிலே கடை இந்த வீட்டுக்குள்ள இருக்க வெளியே கடை அப்பதான் உனக்குள்ள அறிவு வளரும். அம்மா ரொம்ப குளிருது அம்மா நான் வீட்டுக்குள்ள வரேம்மா அம்மா எனக்கு பயமா இருக்கு பாம்பெல்லாம் போகுமா பயமா இருக்குமா. அம்மா ரொம்ப குளிருது வீட்டுக்குள்ள வரட்டாமா அம்மா பசிக்குமா அம்மா பசிக்கு நடிக்காத கொன்னுறேன் அம்மா காலையில சாப்பிட்டதுமா. நீ என்கிட்ட ஓத வாங்கிடுற சத்தம் கொட்டாம கிடக்கணும். அம்மா பசிக்குமா அம்மா பயமா இருக்கு அம்மா பாம்பு போதே. ஒரு விளையாட்டு புள்ளைய போய் அடி வாங்கி கொடுத்துட்டேன். சரி நான் யார் மேல கோவத்திலையோ யாரையோ பழி வாங்கிட்டேன். நான் தான் சொன்னாலும் அந்த அம்மாவுக்கு அறிவு எங்க போச்சதே. பிள்ளைக்கு இப்படியே பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்க, அதுவும் ஒரு வயசுக்கு அந்த பிள்ளைக்கு இப்படியே பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்க. நடுராத்துல வெளியில போட்டிருக்காள். சரி பசிக்குன்னு வேற சொன்னால சரி இப்போ கூட இந்த பிள்ளை விளையாட்டு புத்தியா தான் இருந்திருக்கு. நான் அதை புரிஞ்சிக்காம இவ்வளோ அடியும் வாங்கிட்டு அவன் இன்னும் விளையாடதான் செய்யறான். இப்படி விளையாட்டு பிள்ளையவா நான் மாட்டி விட்டுட்டு வந்தேன். சரி இனி அடிக்காதீங்கன்னு போய் சொல்லவும் முடியாது. சரி இந்த பாலா பொண்ண காதலை என்னென்ன பண்ணி தொலைச்சனும். அம்மா பசிக்குமா அம்மா பசிக்குமா அம்மா இனிமேல் நான் எதுவும் பண்ண மாட்டேம்மா. இந்த ஒரு வாட்டி என்ன உள்ள கூப்பிடுமா அம்மா ரொம்ப குளிருதுமா அம்மா பூச்சிலாம் போதுமா அம்மா நான் இனிமேல் சேட்டை பண்ண மாட்டேம்மா. நீங்க சொன்னதெல்லாம் கேட்பேம்மா. ஒரே ஒரு வாட்டிமா ப்ளீஸ்மா அம்மா நான் உள்ள வரட்டாம்மா அம்மா நான் உள்ள வரட்டாம்மா. ஐயோ ஐயோ சே ஐயோ 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 என் பிள்ளைய நான் இப்படி அடிச்சுட்டேனே. அப்பா இல்லாம தனியா வளர்த்த பிள்ளைய இப்படி அடிச்சுட்டேனே. அவங்க அப்பா இருந்தா இப்படிலாம் இருந்திருப்பாளா? நான் செஞ்ச தப்பு என் புள்ள அனாதையானா என் பிள்ளைக்கு அப்பா இல்லாம பண்ணதுக்கானதுன்னு இப்ப அப்படியே அடிச்சு சித்திரதை பண்ணிட்டேன்னு. அவ பிறந்ததுல இருந்து அவளை நாங்க இருந்து பிரிச்சு கூட்டிட்டு வர வரைக்கும் அந்த மனுஷன் தான் தூக்கி சுமந்துச்சு. அந்த மனுஷன் கீரியே விடாது. என் பொம்பளை பிள்ளைன்னு தூக்கியே சுமக்கும். அப்படி செல்லமா தூக்கி வளர்த்த தகப்பகிட்ட இருந்து அப்பேற்பட்ட அப்பா கிட்ட இருந்து பிள்ளைய பிரிச்சு அப்பா பாசம்னா என்னன்னே கிடைக்காம பண்ணிட்டேனே. அந்த வழியே என்னால தாங்கிக்க முடியல. இப்ப அடிக்க வேற செஞ்சிருக்கேன். பாவம் அவன் அப்பா மாதிரி வெள்ளந்தி அனுக்கணும். நான் அந்த மனுஷனுக்கு துரோகம் பண்ணிட்டேன். அவர் இப்ப நல்லா இருப்பாரு. அவருக்கிட்ட பொண்டாட்டி பிள்ளையோட சந்தோஷமா இருப்பாரு. நான் தப்பு பண்ணிட்டேன். என் பிள்ளை அவர்கிட்ட விட்டுட்டே வந்திருக்கணும். அவர் என் பிள்ளைய வளர்த்துருப்பாரு. இப்ப அவர்
அவர் அவர் பொண்டாட்டி பிள்ளையோட சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருக்காரு. இப்போ போய் உங்க பிள்ளை நீங்க வச்சுக்கங்கன்னு எப்படி சொல்ல முடியும்? அதுக்கு அவர் மனைவி சம்மதிக்கணுமே. எவ்வளவு அழகான மனுஷன், எவ்வளவு பாசமான மனுஷன். எல்லாத்தையும் நாசம் பண்ணிட்டேன். போச்சு. என்ன அவ்வளோ அழகா பார்த்துக்கிட்டாரு. கடைசி வரைக்கும் நான் விட்டு வரக்கூடாதுங்கக்காக என்ன அவ்வளோ அழகா கவனிச்சுக்கிட்டாரு. காலெல்லாம் விழுந்து கெஞ்சினாரு. என்னை விட்டு போகாத அப்படி, என்னை விட்டு போகாதனாரு. அவருக்கு துரோகம் பண்ணிட்டு வந்துட்டேனே. அம்மா அம்மா வெளியே குளிர்தி வரட்டா? ஐயோ ஐயோ வெள்ளந்தியா வளர்றால. நான் இவளை எப்படி வளர்க்க போறேன்? இன்னும் விளையாட்டு பிள்ளையா குழந்தையாவே இருக்கா. நான் இவளை எப்படி? இன்னும் குழந்தை குணம் கூட மாற மாட்டேங்க. அம்மா 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 பாம்பு போதுமே. அம்மா வயிறு பசிக்குமே. அம்மா தோசை சுட்டு தாரியா? ஐயோ ஐயோ அம்மா, நான் எப்படி வளர்க்க போறேன்னு தெரியலையே. பச்சை புள்ளையாவே இருக்கால. நான் என்ன பண்ண போறேன்? அம்மா வெளியில குளிர்து வரட்டாமா? வா. ஆனா இதுக்கப்புறம் நம்ம சேட்டை பண்ண மாட்டியா? இனிமேல் சத்தியமா நான் சேட்டையே பண்ண மாட்டேம்மா. இனிமேல் நீ சேட்டை பண்ணக்கூடாது. பண்ண ஹாஸ்டல்ல கொண்டு விட்டுருவேன். இல்லம்மா ஹாஸ்டல்ல வேண்டாம்மா, நான் சேட்டையே பண்ண மாட்டேம்மா. சரி உள்ள போய் தூங்கு போ. அம்மா சாப்பாடு தரல. ஐயோ தெய்வமே, நான் எப்படி இந்த பிள்ளைய வளர்க்க போறேன்? என் பிள்ளைக்கு துரோகம் பண்ணிட்டேன், என் பிள்ளைக்கு துரோகம் பண்ணிட்டேன். அம்மா தோசை சுட்டு தரல. இனிமேல் சேட்டை பண்ணக்கூடாது. சேட்டையே பண்ண மாட்டேம்மா. இனிமேல் சேட்டை பண்ணக்கூடாது. அம்மா எங்க அம்மா மன்னிச்சு விட்டுட்டாங்க. இல்லைன்னா என்னத்துக்கு ஆயிருக்கும். நல்ல நேரம் ஹாஸ்டல்ல கொண்டு சேர்த்துறவள நினைச்சு பயந்துட்டேன். அம்மா நல்ல நேரம் அம்மா வீட்டுக்குள்ள கூப்பிட்டாங்க. எப்பா இனிமேல் அந்த போலீஸ்காரங்கிட்ட வம்பே வைக்க கூடாதுப்பா. எப்படியெல்லாம் எங்க அம்மா கிட்ட போட்டு கொடுத்துட்டு போயிட்டான். எப்பா இனிமேல் அவன் சகவாசமே நமக்கு வேண்டாம்ப்பா. இனிமேல் அவங்கிட்ட பேசவே கூடாதுப்பா. நேரம் அம்மா கிட்ட வந்து போட்டு கொடுத்துருவான். அந்த பொண்ணுக்கு கொஞ்சம் சாப்பாடு கொண்டு கொடுக்கலாம். வாங்குவாளான்னு தெரியலையே. பரவாயில்ல, கொடுத்துட்டு வரலாம். பேசாம சாப்பிட்டுட்டு தூங்கணும். அம்மா நான் இனிமே சேட்டை பண்ண மாட்டேம்மா. சேட்டை பண்ண ஹாஸ்டல்ல கொண்டு போட்டுறேன். சாச்சா இனிமே சேட்டை பண்ண மாட்டேம்மா. அம்மா இன்னும் ஒரு தோசை வேணும்மா. சரி. சாப்பிட்டுட்டு படிச்சிட்டு தான் தூங்கணும். சரிம்மா. அம்மா சாப்பிட்டேன். சரி படி. சீக்கிரம் வா. கை கழுவிட்டு இருக்கேம்மா. மறுபடி வம்பளுக்கு வந்துருப்பானா? என்கிட்ட வம்பளு தரக்கூடாது. அவ்வளவுதான், நாளைக்கு ஹாஸ்டல்ல கொண்டு அம்மா செத்துறாவ. தேன்மொழி அம்மா கை கழுவிட்டு இருக்கேம்மா. ஆத்தி மறுபடி நம்ம கிட்ட சண்டை இருக்கிறதுக்கு தான் இப்படி பாக்க ஓடிடுவோம்பா. அப்பா சாப்பிட்டுட்டா. இப்படி அடி வாங்கி கொடுத்துட்டேன்னா நல்ல நேரம் சாப்பிடவாத செஞ்சால இன்னைக்கு தூக்கம். அவ்வளவுதான். முக்கியமான எக்ஸாம் வர போகுது. ஏட்டி வெளியூர்ல இருந்தெல்லாம் பிள்ளைங்க நம்ம காலேஜ் தாண்டி வருவாங்களா? ஓ வேற ஒரு காலேஜ் பிள்ளைங்களும் வருது. ஆமா வேற வேற இடத்துல இருந்தெல்லாம் பிள்ளைங்க எக்ஸாம் எழுத வராங்களாம். ஏட்டி நம்மளோட ரொம்ப அழகழகா இருக்குமோ பிள்ளைலாம்? அழகா? அது எப்படி நமக்கு இருக்குது? நம்மளை விட அழகா வந்துருவாங்களோ? ஆமா அதான் காலேஜ்ல வர்ற ஸ்டூடெண்ட்டுக்கெல்லாம் நம்ம தான் எல்லாம் பண்ணணுமா? எல்லாரும் எல்லாரும் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓ எவ்வளோ அழகா பிள்ளைங்க இருக்குன்னு நானும் பார்க்க தானே போறேன். அந்த பிள்ளைங்களோட நல்ல பறிச்ச எழுதணும்னு நினைப்புல பொறிச்ச கிடக்கு பொறிச்ச. அவளுக்கு எவ்வளோ அழகா வரலன்னு நானும் பார்க்க தானே போறேன். அழகா இருந்துட்டா எப்படி அழகா வரங்கன்னு நானும் பார்க்கறேன். கபார் எந்த ஊர் காலேஜ் எடுத்தாலும் நாம தான் அழகு. என்னடி கிளாஸ்ல இருக்கவங்க எங்க வந்திருக்கியா? சர்க்குலர் வந்துச்சு கேட்டியா? என்ன? அதான் இப்போ ஒரு எக்ஸாம் எழுத போறமே, அதுக்கு வெளியூர்ல இருந்தெல்லாம் பிள்ளைங்க நம்ம காலேஜ் தான் வராங்களாம். வெளியூர்ல இருந்தலாமா? பாரு பிள்ளைங்க வெளியூர்ல இருந்தெல்லாம் அங்க வராங்க பத்தியா? பாரு அந்த பிள்ளைங்க எல்லாம் கார்ல எல்லாம் வருவாங்கல்ல, பஸ்ல எல்லாம் வருவாங்கல்ல. அட பாவிகளா, இவா என்னன்னா நம்மளோட அழகா வருவாங்கங்க, நீ பஸ்ல வருவாங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. ஸ்கூல் படிச்சது வீட்டு பக்கத்துல, சரி காலேஜாவது ஒரு பஸ் ஏறி போய் படிக்கலான்னு பார்த்தா அதுவும் வீட்டு பக்கத்துல. இப்ப நான் ஆசை இருக்காது? வெளியூர்ல இருந்தெல்லாம் பிள்ளைங்க வருது, வெளியூர்ல இருந்து பஸ்லயே வருவாங்க பத்தியா? நாங்கெல்லாம் லீவுக்கு எங்க பாட்டி வீட்டுக்கு எங்க அத்தை வீட்டுக்குலாம் போவோம் தெரியுமா? எங்களுக்கு தான் யாருமே இல்லையே. சரிடி எக்ஸாமுக்கு படிக்கணும், இல்லைன்னா எங்க அம்மா அவ்வளவுதான் என்ன கொன்னே போட்டுறவன். உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? நேத்து மாட்டிக்கிட்டியோ? எப்படிலாம் எங்க வீட்டுல இருந்து போட்டு கொடுத்தான் தெரியுமா? இனிமேல் அவன் பேச்சே நான் எடுக்க மாட்டேன்ப்பா. எங்க அம்மா ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டாவ, இனி அவன்கிட்ட வம்பிழுத்தனா ஹாஸ்டல்ல கொண்டு போட்டுருவேன்.
ஹாஸ்டல் வெளியூர் ஹாஸ்டல்னா கூட நான் போயிருவேன். டா இந்த காலேஜ் ஹாஸ்டல்ல எப்படி லட்சணமா தான் இருக்கும். அங்க இருக்க பேர் உங்க கூட லாடக்கு வந்துக்கிட்டேன். இங்கெல்லாம் வந்துட்டா அந்த வார்டன் அம்மா அவ்வளவுதான். அந்த பொம்பளை அது வெளியில கூட விடாது, லாட கூட விடாது. ஏற்கனவே 6 மாசம் இருந்தேனே. அப்பா ஷப்பா வேண்டாப்பா. அத்தா எங்க அம்மா கிட்ட மன்னிப்பெல்லாம் கேட்டேன். என்னோ அடி தெரியுமா? அடி வாங்கிட்டியா? இனிமேல் நான் முகத்திலே முழிக்க கூடாது. அவன் பக்கத்துல கூட போக மாட்டேன் இனிமேல். அப்போ அவன் பக்கத்துல கூட இல்ல, அவன் நிழல் பக்கத்துல கூட நான் போக மாட்டேன். எங்க அம்மா என்ன அடி தெரியுமா? இங்க முட்டிக்கல அடிச்சவல்ல முட்டெல்லாம் வீங்கிட்டு தெரியுமா? அதனால நான் சாப்பிட்டுட்டு இருந்தாலும் அப்படியே தூங்கிட்டேன். அத்தா 2வது எங்க அம்மா கிட்ட போட்டு கொடுக்க வந்தான் தெரியுமா? நான் அந்த குடுக்குடுன்னு உள்ள ஓடிட்டேன். அது இனிமேல் அந்த தசை பக்கமே நம்ம போயிடக்கூடாதுன்னு. ஆனாலும் அவனை சும்மா விடக்கூடாது. எப்படிலாம் எங்க அம்மா கிட்ட அடி வாங்கி கொடுத்தான். கொஞ்ச நாள் ஆற போட்டு இத பண்ணது நாம தானே தெரியாத அளவுக்கு பிளான பக்காவா போடுறான். அவன் நம்மள கண்டே பிடிக்க முடியாத அளவுக்கு பக்காவா பிளான போடுறான். இந்த வாட்டி நானே பேசாம அடைஞ்சிட்டேன். அதனால தான் மாட்டிக்கிட்டேன். இன்னும் திருப்ப மாட்டினா நின்னு சாதிப்பேன். நான் இல்லன்னு எப்படி அவனை பாடாப்படுத்துறேன்னு மட்டும் பாரு. அவன் ஏன்டா இந்த ஊட்டிக்கு வந்தோன்னே அலறி அடிச்சுட்டு அவன் ஊருக்கு போகணும். அந்த அளவுக்கு நான் பண்ணல. நான் தேன்மொழியே இல்ல. நான் உங்களை பத்திலாம் பிளான் போடல. ஓகே, அது யாரோ நான் எக்ஸாமை பத்தி சொல்லிக்கிட்டு இருந்தேன். பிரின்சிபல் ரூம் எங்க? பிரின்சிபல் ரூம் எங்க? பிரின்சிபல் ரூம் எங்க? இதான் அந்த காலேஜ். இங்க பிரின்சிபாலை தான் நம்ம விசாரிக்கணும். இங்க இருந்து தான் ராங் கால் வந்திருக்கு. எதுக்காக காலேஜ் அவனுங்க தேர்ந்தெடுக்கணும்? இங்க தான் அட்டாக் நடக்க போகுது. அதுக்குள்ள எல்லாரையும் காப்பாத்தலாம். பிரின்சிபல் ரூமு. இந்த கேஸை நான் கச்சிதமா முடிக்க இல்ல. பிரின்சிபால் மேல சந்தேகப்பட அவசியமே இல்லை. ஆனா தீவிரவாதிங்க எதுக்கு காலேஜை சூஸ் பண்ணிருக்கானுங்க? ஓகே, இன்னைக்கு வேலையை ஆரம்பிக்கிறேன். இந்த சைடு வரக்கூடாதுன்னு எத்தனை வாட்டி உங்ககிட்ட நான் சொல்லியிருக்கேன். சாமல வரக்கூடாது. எதுக்கு வரக்கூடாது? நீ எவ்வளவு ஒரு குத்தாடி கூட்டு வச்சு குத்தடிச்சுக்கிட்டு இருப்ப. நான் பாத்துக்கிட்டு இருக்கேன்னு கேட்கேன். ஓட்டி உடந்து பேசணும். என்னது நீ பண்ணதெல்லாம் தெரியாதுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன்னு கேட்கேன். உள்ள எவ்வளோ வச்சு நீ குடும்பம் நடத்திக்கிட்டு இருப்ப. நான் பாத்துக்கிட்டு இருக்கேன். இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசுனீங்கன்னு வச்சுக்கோங்க. நான் பேசதாமல செய்வேன். நான் பேசத்தான் செய்வேன். அவன் மட்டும் இப்ப எவ்வளவு எனக்கு காட்டிரு. இல்லன்னு வச்சுக்க. இல்லன்னா என்ன கேட்க? அவளை காட்ட முடியாது. நான் இப்ப காட்டல நினைச்சேன். காட்ட முடியாது. எதுக்கு காட்டணும் உங்ககிட்ட? எதுக்கு காட்டணும்? காட்டலன்னா நேர பக்கத்துல தான் போலீஸ் ஸ்டேஷன். நேரா அங்க போவேன். என்னல மிருகமாயிட்டு போற? என்னன்னு கேட்க? அவளை பத்தி ஒரு வார்த்தை பேசாதீங்க. யாமல பேசக்கூடாது. எதுக்குல பேசக்கூடாது? முழுசா உன்னை மயக்கி ஒரு வீட்டுக்குள்ள வச்சு குடுத்தனம் பண்ணிக்கிட்டு இருக்கா. நான் கேட்க கூடாதா? கொலக்காரனா வத்திராதீங்க. இங்க போயிருங்க. ஓத்து உச்சில இருக்க. ஏதாவது பண்ணிடுறேன். கிளம்புங்க. நீங்களா கிளம்பிட்டீங்கன்னா உங்களுக்கு உசுறு மிச்சம். கிளம்புங்க. நான் உன்னை பெத்தவா. நான் கேள்வி கேட்கதான் செய்யல. நீங்க கேள்வி கேட்கிற அளவுக்கு பெரிய மனுஷன் இல்ல. உங்க கேள்விக்கு பதில் சொல்ற அளவுக்கு நான் சின்ன பையனும் இல்ல. நீ பெத்தவளுக்கு எல்லாம் பதில் சொல்லுவியா? எவ்வளவு ஒத்திச்சு கூத்தடிப்ப. அவளுக்கு பதில் சொல்லுவேன்னு கேட்க. சரி, அவளை நீ வெளியில வர சொல்லு. அவ வரமாட்டான். எதுக்கு வரணும்? அப்ப ஒத்துக்க. ஆமா, நான் ரகசியமா வச்சு கூத்தடிச்சுக்கிட்டு இருக்கேன்னு ஒத்துக்க. எல்லா நேரமும் நான் ஒரே மாதிரி இருக்க மாட்டேன். கேட்டீங்களா? இந்த துரசிங்க எப்பவும் ஒரே மாதிரி இருக்க மாட்டான். இன்னொரு வாட்டி என் உறவை ஏதாவது தப்பா பேசுனீங்க, ஊத்தடிச்சுக்கிட்டு இருக்கா. குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்கேன். உள்ள இருக்கவா என் உசுறு, என் பொண்டாட்டி. முறைப்படி வாழ்ந்துகிட்டு இருக்கேன். ஊத்த கிளப்பிடக்கூடாது. யாருக்கிட்ட பெர்மிஷன் வாங்கணுமோ அங்க வாங்கியாச்சு. முறைப்படித்தான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். முறத்தவரி பேசிட்டு இருந்தீங்க. இதுக்கு மேல இந்த இடத்துல நீங்க நின்னுகிட்டு இருந்தீங்க, சத்தியமா சொல்றேன், என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது. எனக்கு சோத்த திங்க இல்ல வேற எதுமா திங்க? எல்லாரும் என்ன கேள்வி கேட்கலாரும். அவங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க தெரியுமான்னு கேட்க. அவன் ஒண்ணு சின்ன பிள்ளை இல்ல. அவன் நம்ம கைக்குள்ள இருக்கிறதுக்கு பச்சை பிள்ளை இல்ல. ஒழுங்கா வீட்டை பக்கம் வந்து சொல்லிட்டேன். உள்ள ஒத்தி இருக்கா, அவளை வெளியில வச்சலுங்க. அப்பதான் நான் வருவேன். வரமாட்டா. எதுக்கு வரட்டும்? அவளை பார்த்து நீ இப்ப என்ன பண்ண போற? உங்களுக்கு அசிங்கமா இல்ல? எவ்வளவு வச்சு கூத்தடிச்சுக்கிட்டு இருக்கானே, உங்களுக்கு அசிங்கமா இல்லன்னு கேட்க. நீ இன்னைக்கு அவங்க கிட்ட அடி வாங்க தான் போற. பாத்துக்கிட்டே இரு. அவன் என்ன குடும்பம் நடத்துற முறைப்படி தான் வாழ்ந்துட்டு இருக்கேன்னு சொல்லாமல பரவ என்ன? இது முறைப்படி
நானா உனக்கு தாவணி வச்சிருக்கேன் இப்போ இல்ல தாலி கட்டி இருக்கானா? சும்மா அவன் வாழ்க்கை அவன் பாத்துக்கிடுவான். உனக்கு இப்ப என்ன அண்ணாவின்னு கேட்க? வீட்டுக்கு வா. இந்த வீடு 80 லட்சம் ரூபாய்க்கு எடுத்திருக்கான். இப்போ உனக்கு அதுதான் பிரச்சனை, வேற ஒண்ணும் இல்ல. அதான் கேக்க சம்பத்தியம் பண்ணி என் கையில கொடுக்காம எப்படி இவன் வீடு எடுக்கலாம்? இல்ல நான் சம்பத்தி பண்ணி எதுக்கு நான் உங்ககிட்ட கொடுக்கணும்னு கேட்க? கேட்டீங்களா? பெத்து வளர்த்ததுக்கு நாம வேணும், சம்பத்தியம் பண்ணா நம்ம கேட்க கூடாது. நீ உண்மையிலே அறிவோட பேசியா அறிவு இல்லாம பேசிக்கிட்டு இருக்கியா? நீ அவனை என்னைக்கு படிக்க வச்ச? நீங்க இதை படிக்க வச்சீங்க. மொத்த 2 புள்ளையும் படிக்க வச்சுட்டு எனக்கு கடையில தூக்கி கொண்டு வச்சீங்க. வாழ்க்கையோட யதார்த்தத்தை புரிஞ்சுக்கிட்ட நான் தான் கஷ்டப்பட்டு படிச்சு மேல வந்தேன். ஒரு நல்ல மனுஷன், அவர் தயவுல நான் மேல வந்தேன். என்கிட்ட இருக்க திறமையை பார்த்து அவரை என்ன ஆளாக்குனாரு, நீங்க என்ன ஆளாக்குனீங்க? உனக்கு கேள்வி கேட்க என்ன தகுதி இருக்கு? போ வீட்டுக்கு போ. படிக்க வச்சு ஆளாக்குனானா? புள்ளைல எல்லாம் ஒண்ணு போல பாரு. ஒரு புள்ள அப்படி, ஒரு புள்ள இப்படி, ஒரு புள்ள லாபம் தரும், ஒரு புள்ள நஷ்டம் தரும். ஆரம்பத்துல எதை சொன்னேன், 4 புள்ளி ஒரே மாதிரி பாருன்னு படிக்க வச்சு ஆளாக்குனாங்க. கோத்த கிளப்பிட்டு போயிடாதீங்க. நான் ஒத்த ரூபா வீட்டுக்கு தர மாட்டேன். நீ எப்படி தராம இருக்கன்னு நானும் பாக்குறேன். நீ போயா, அப்படின்னா அறிவில்லாம பேசிட்டு அடப்பா. சொல்லி வைங்க, இதுக்கு மேல இந்த வீட்டுக்குள்ள அவங்க வரக்கூடாது. இது என் பர்சனல் இடம். இங்க இருக்க அவங்க வராங்க. நான் வருவேன், எனக்கு உரிமை இருக்கு, நான் வருவேன். டேய் போறசிங்க. சாரி. இவன் யாரு, எப்பேற்பட்ட வேலை பார்க்கறான்? உண்மையிலே உனக்கு அறிவெல்லாம் இல்லவே இல்லை, ஒரு துளி கூட இல்ல. இங்க பார், நீ மத்த புள்ளைலாம் கணக்குல சேர்த்துக்க, இவன் நீ கணக்குல சேர்க்க வேண்டாம். ஓ, அவன் பாட்டு அவன் பாத்துக்கிடுவான், அவன் வாழ்க்கை துணையை அவன் தேர்ந்தெடுத்துக்கிடுவான். நீ கிளம்பு. என்ன நீங்க அவனுக்கு ஏத்த மாதிரி பேசுறீன்னு கேட்க? பெத்தது நம்ம தானே. பெத்தது நாமளா இருந்தாலும் இப்போ அவன் நம்ம கண்ட்ரோல்ல இல்ல. இன்னும் நம்ம கண்ட்ரோல் பண்ற நிலைமையில நாம இல்ல. நான் சொல்றத புரிஞ்சுக்க. அவன் இப்பேற்பட்டவன்னு நான் கண்ணால பாத்திருக்கேன். அப்பா, புலி வேட்டையாடுற மாதிரி வேட்டையாடுவான். நீ கிளம்பு. அவன் கூத்தடிக்கலாம் மாட்டான், மனசுக்கு பிடிச்ச கூட தான் வாழ்ந்துட்டு இருப்பான். கிளம்பு. இந்த வீடு 80 லட்சம் ரூபாயா? இப்போ உனக்கு அதுதான் பிரச்சனை, வேற எந்த பிரச்சனை இல்ல. அவன் 1 கோடிக்கு கூட பிடிச்சவனுக்கு எடுத்து கொடுப்பான். ஏன்னா அவன் லேஸ்ல யாரையும் விரும்ப மாட்டான். அப்படி விரும்பினோம்னா அவன் வாழ்க்கை துணையா தான் இருக்கும். அவன் தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு சொல்றானே, வர என்ன? அவன் கூத்தடிக்கான்னு சொல்லி அவன் கிட்ட செத்துறாது. போ. அப்படிலாம் லேஸ் விட மாட்டேன். உள்ள இருக்க வையவான்னு எனக்கு தெரிஞ்சே ஆகணும். நீ ஒண்ணு தெரிஞ்சுக்க வேண்டாம், கிளம்பு. போ போ. விடு, இப்ப எதை பிடிச்சு தள்ளிட்டியே? நீ போன்னு சொன்னேன். இதுக்கப்புறம் இந்த தசப்ப கூட பார்த்தேன். இவ்வளவு நேரமா அவங்க என்ன டென்ஷன் படுத்தினாங்க, இப்போ என்ன நீ டென்ஷன் படுத்திடாத. விடு. அசிங்கமா தானே சொல்லிட்டு போறாங்க, கூத்தடிக்கிறேன்னு தானே சொல்லிட்டு போனாங்க, என்ன தப்பான மாதிரி தானே சொல்லிட்டு போறாங்க. முறைப்படி வந்தாலும் எங்க அம்மாக்கு பணம் கிடைக்கலன்னா அப்படிதான் சொல்லுவாங்க. உன் கூட வாழறதுக்கு நான் எங்க பர்மிஷன் வாங்கணுமோ அங்க வாங்கிட்டு தான் உன்னை இங்க கூட்டிட்டு வந்தேன். புரியுதா? கஷ்டமா இருக்கு. நான் இங்க வந்திருக்க கூடாது. அப்புறம் இல்ல, நான் இங்க வந்திருக்க கூடாது. கோத்த கலப்பாத, புரியுதா? எப்பவும் ஒரே மாதிரி இருக்க மாட்டேன். அவங்க தான் இவ்வளவு டென்ஷன் படுத்தினாங்கன்னா உள்ள சந்தோஷமா இருக்கலாம் வந்தா நீனும் டென்ஷன் படுத்தாத. அவங்க ஒரு ஆளுன்னு அவங்க சொன்னாங்கன்னு. யாரு பேசுனா எதை மனசுல வைக்கணும் உனக்கு தெரியாதா? மொத்த நேரம் போல்டா தானே இருப்ப. பேசுறவங்க பொத்தா நம்ம மனசுல எடுத்துக்கணும். இந்த மாதிரி உள்ளவங்க பேசுறதெல்லாம் மனசுல எடுத்துக்க கூடாது. சரி, மூட் அவுட் ஆக்காத. அழுகெல்லாம் வருமா? இல்ல, உனக்கு அழலாம் தெரியுமா? நாளது உங்களுக்கு வேடிக்கையா போச்சுல்ல. மாடி யாச பண்ணாட்டி. விடுங்க. விடுவாங்க போறேன். இப்ப எதுக்கு இந்த கோவம்? அது கோவப்பட்டுட்டேன்னா லேசியா எனக்கு எடுக்க தெரியாது. நீ என்ன பண்ணுத, இந்த கோவத்தை குறைக்கிற. ஓய், உனக்கு அழலாம் தெரியுமா? துரு சேட்டை பண்ணிக்கிட்டு வருவ, போல்டா பேசுவ. என்னடி கண்ணது கண்ணீர்லாம் வருது? உங்க அம்மா எப்படிலாம் பேசுனாங்க. அவங்க எதுக்கு நீ என் அம்மாவா எடுக்க? நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும்னு நினைச்சேன். நீ கேட்கறதுலாம் இருக்கட்டும், என் கோவத்தை முத குறை. சும்மா இருங்க. கோவத்தை குறைன்னு சொன்னேன். சும்மா இருங்க. கோவத்தை குறைன்னு சொன்னேன். கோவத்தை குறைக்க நான் குறைக்கட்டுமா? நீங்களே குறைங்க. ஓய், போங்கல. இப்பதான் நல்லா இருக்கு. ஓய், இன்னும் நீ அல்வா நிப்பாட்டல. இங்க பாரு, அவங்க பேசுறதை எப்பவுமே எடுத்துக்காத. ஏன்னா அவங்களுக்கு பேசுறதுக்கு எந்த ரைட்ஸுமே இல்லை. அதான் கேட்க, ஏன் உங்க அம்மாக்கு நீங்க பயப்பட மாட்டேங்க? அம்மாவா இருந்தாதான் பயம் வரும். என்ன சொல்றீங்க? எங்க அம்மாவுக்கு ஒரு குணம், பிள்ளைங்கள்ல வேறுபாடு பார்க்கறது. சின்ன வயசுல பெரிய அமைதலாவே இருப்பான்.
ஆனா ஊமை சேட்டை நல்லா பண்ணுவான், அது அவங்க கண்ணுக்கு தெரியாது. எல்லா ஆம்பளை பையன் பண்ற சேட்டெல்லாம் அவன் பண்ணதான் செய்வான். ஆனா வீட்டுக்கு வந்த உடனே நல்ல பையன் மாதிரி நடந்துக்கிடுவான். அதனால அவன் நல்லா படிப்பான்னு அம்மாவுக்கு ஒரு எண்ணம். அப்புறம் சேர்மத்தோட அவன் சண்டித்தனம் எல்லாம் பண்ணதான் செய்வான். ஆனா அம்மாவை எங்கேயும் விட்டு கொடுக்க மாட்டான். அம்மாவை பிடிக்குதோ இல்லையோ, அம்மாவுக்கு மிஞ்சின சக்தி எதுவுமே இல்லைன்னு நினைக்கக்கூடிய ஒரு கேரக்டர். சின்ன வயசுல அம்மா தான் முதல் தெய்வம் அப்படின்னு எதையோ படிச்சிருக்கான் போலுக்கு. அவனுக்கு ஒரு விஷயம் உண்டு, எதை படிக்கிறானோ எதை நம்புறானோ அதை முழுசா நம்பக்கூடிய ஒரு கேரக்டர். அதனால அம்மா தான் தெய்வம், அப்பா தான் தெய்வம். அதனால அம்மா சொன்னா எதுனாலும் கேட்கணும். அம்மா சொல்லு தப்பாவே இருந்தாலும் கேட்பான். அவன் கிட்டலாம் கிடையாது, ரொம்ப நியாயமானவன். அம்மா செய்ய தப்புனா அதை வேற வழியில போய் திருத்திக்கிடுவான். அம்மா செஞ்ச பாவத்துக்கு இவன் பரிகாரம் தேடிக்கிடுவான். ஆனா அம்மா மெச்சு மீறக்கூடாது, அம்மா தெய்வம், இதுதான் அவன் தாட்டு. அவன் அப்படியே வளர்ந்தனால அம்மாவுக்கு அவனை ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவங்க பேச்சு அவன் கேட்கறான்ல, அதனால அம்மாக்கு எல்லாத்தை விட ஒரு படி அவன் ரொம்ப பிடிக்கும். சேர்மத்தூர் இப்படி பண்ணதை பார்த்து பார்த்து பெரிய எனக்கு அம்மா மேல ஒரு பயம் வர ஆரம்பிச்சிட்டு, தம்பி பண்றதா சரியோ நம்ம பண்றது தப்போன்னு இப்படி ஒரு எண்ணத்துக்கு அவன் போயிட்டான். ஆமா, அப்புறம் நான் சின்ன வயசுலயே ரொம்ப சேட்டை பண்ணுவேன். சேட்டைனா என்ன, எதையாவது ஒண்ணு பண்ணிக்கிட்டே இருப்பேன். வீட்டுல இருக்க சுவிட்ச் போர்டு வரைக்கும் நான் சரி பண்ணிடுவேன். ஆமா, வீட்டுக்கு மிக்ஸி வாங்கினா பிரிச்சு மேய்ஞ்சிருவேன். வீட்டுல இருக்க எந்த பொருள் வாங்கினாலும் சரி எல்லாத்தையும் பிச்சு மேய்ஞ்சிருவேன். என் கையும் காலும் சும்மாவே இருக்காது. ஆம்பளை பையன் எப்படி இருப்பானோ அப்படிதான் நான் பண்ணினேன். ஒரு ஆம்பளை பையனுக்கான சுவாபம் தான் என்கிட்ட இருந்தது. வீட்டுக்கு தெரியாம குளத்துல நீச்சல் அடிக்க போறது, கிணத்துல குதிக்கிறது, வயல் தோட்டத்துக்கு போனாலும் பாம்பை அசால்ட்டா பிடிக்கிறது, வேட்டையாடுறது, இந்த மாதிரி சின்ன சின்னதெல்லாம் பண்ணுது. அம்மாக்கு அது சேட்டை பண்ற மாதிரி தோணி இருக்கு. அது சேட்டை இல்ல, ஒரு ஆண் பையனோட சுவாபம்னு அம்மாக்கு புரியல. நான் பண்ற சேட்டையெல்லாம் பார்த்துட்டு அம்மா குடும்பத்து ஆட்களே இவன் ஒரு காசுக்கு உருப்பட மாட்டான், இருக்கிறதுலே சேட்டை பிடிச்ச பையன்னு என்னை ரொம்ப திட்டுவாங்க. கொஞ்ச நாள் பொறுத்து போனேன்னா எனக்கு திரும்ப கோவம் வர ஆரம்பிச்சிட்டு, ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு அப்புறமா என்ன அப்படியே திட்டுவாங்களா, நான் என்ன பண்ணுவேன், கையில கிடைக்கிறதுக்கு அடிக்க போயிடுவேன். அதானே சரி, என்னையே குறை சொன்னா எனக்கு கோவம் வராதா? நான் யாருன்னு பார்க்க மாட்டேன், கையில கிடக்கிறத தூக்கிட்டு அடிக்க போவேன். அதனால எனக்கு முரடங்க பட்டமும் கிடைக்க ஆரம்பிச்சிட்டு, சொந்தக்கார பையெல்லாம் வச்சு வெளுத்துருவேன். எவனையும் என் வீட்டுக்கு வரவிட மாட்டேன். வந்தா மானங்கடிமா அறுத்து கிழிப்பேன். அதுக்கான கையில கிடைக்கலாம் எடுத்து அடிக்க போவேன். அதனால என்ன முழு ரவுடி பயிலாவே நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதை பார்த்தே வந்த நாலாவது தம்பி என்ன மாதிரியே பண்ண ஆரம்பிச்சான். அதனால அவனுக்கும் எனக்கும் நல்லா ஒத்து போச்சுது. நான் என்னெல்லாம் பண்றேனோ அத்தனையும் அவன் பண்ணுவான். ஏன்னா என்ன பார்த்து வளர்ந்தானா, அதனால அம்மாக்கு என்ன நம்பிக்கை, இவன் படிக்க மாட்டான், ஆளாக மாட்டான், அதனால இவனை கடையிலே போட்டுருவோன்னு என்ன கடையில தூக்கி போட்டாங்க. வியாபாரத்தை பாருன்னு. அப்படி ஒரு நாள் வியாபாரம் பார்த்துட்டு இருக்கும்போது பக்கத்து ஊர்ல கபடி நடந்துட்டு இருந்தது. எனக்கு கபடி விளையாடுறதுக்கும் பிடிக்கும், கபடி பார்க்கறதுக்கும் பிடிக்கும். அதனால கடையை அப்படியே போட்டுட்டு எங்க அம்மா அப்பாவுக்கு தெரியாம ஓடிட்டே பக்கத்து ஊருக்கு. அங்க போன பிரம்மாண்டமா கபடி நடந்துட்டு இருக்கு. 2 டீம் விளையாண்டாங்க. எனக்கு சந்தோஷம் தாங்க முடியல. ஆஹா, விசில் அடிச்ச வச்ச என்ன அழகா விளையாடுறாங்க. எனக்கு அப்படிலாம் விளையாடணும் ஒரே ஆசை. சின்ன பையனா அப்படியே கையும் காலம் எனக்கு துருன்னு வந்தது. அப்ப நான் நல்லா குண்டா இருப்பேன். ஆமா, கடையிலே நின்னா அந்த கடை பொருளை பூரா தூக்கி திம்பேன். நல்லா உடம்பு போட்டு போய் இருந்தது. அந்த கபடியாட்டை பார்த்துட்டு என் கையை கால துருன்னு வந்தது. அங்க அந்த ஜெயிச்சவங்களுக்கு பரிசு கொடுக்கறதுக்கு தான் இன்னைக்கு பாத்திய என் குருநாதரு. அவர் தான் அங்க தலைமை தாங்கிறதுக்கு வந்தாரு. டிஎஸ்பியா, போலீஸ் அதிகாரியா தலைமை தாங்கிறதுக்கு வந்திருந்தாரு. பரிசெல்லாம் கொடுத்தாங்க. நான் சின்ன பையன் தானே, உடனே ஸ்டேஜ்ல ஏறிட்டேன். அவரை அப்படியே தொட்டு பார்த்தேன். அவ்வளவு ஹைட் வெயிட்டுமா இருந்தாரா. எனக்கு அவரை பார்த்த உடனே அவரே மாதிரி ஆகணும்னு ஆசை. எவ்வளவு வளர்த்தியா இருக்காரு. அப்ப நான் கட்டியா தான் இருப்பேன். அப்படியே அவர் கையெல்லாம் தொட்டு பார்த்தேன். அவர் உடம்பு முழுக்க முடி. அப்படி தொட்டு பார்க்கும்போது பாறங்களை தொட்ட மாதிரி இருந்தது. அப்பா எப்படி இருக்காரு இவரு அப்படின்னு அவரையே பார்த்தேன். அப்படியே தொட்டு பார்த்து கடைசியில அவர் கைக்குள்ள கொண்டு கை வச்சுட்டேன். அப்படியே அவர் கையால என் கையை பிடிச்சாரு. என்னடா வேணும் அப்படின்னு என்னை பார்த்து கேட்டாரு. நான் சின்ன பையன் தானே, உங்களே மாதிரி ஆகணும், நானும் கபடில ஜெயிக்கணும் அப்படின்னு போல்ட்ட பேசிட்டேன். ஒரு செகண்ட் அவர் என்னையே பார்த்தாரு. அப்படியே அடுத்த மேட்ச் ஆரம்பிச்சது. அவரு தலைமை தங்குறதுனால ஸ்டேஜ்ல உட்கார்ந்து இருந்தாரு. என்னை கூப்பிட்டாரு. நான் போனேன். அப்படியே எல்லாரும் ஆச்சரியமா பார்த்தாங்க. நான் நல்ல குண்டுன்னு இருந்தேன்னா அவர் என்னுடைய கண்ணத்தை கிள்ளிட்டு இங்க வாடு அவர் மடியில தூக்கி உட்கார வச்சாரு. இப்ப நான் உன்னை தூக்கி வச்சிருக்கேனே இப்படி. நான் சொன்னேன், உள்ளூர் ஸ்கூல்ல தான் படிக்கேன், அண்ணன்கள்லாம் கான்வென்ட்ல படிக்கானுங்கன்னு. ஏன்டான்னு கேட்டாரு. அப்பதான் சொன்னேன், நான் ரொம்ப சேட்டை பண்ணுதானா, அதான் எங்க அம்மா கடையில போட்டுட்டாங்க, ஆனா எனக்கு கபடி விளையாடலாம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நான் சொன்னேன். நீ நல்லா படிக்கணும், உனக்கு நான் கபடி ட்ரைனிங் கொடுக்கேன்னு அன்னைக்கு என் கையை பிடிச்சி ஒவ்வொரு நாளா ஒவ்வொன்றா கத்து கொடுத்தாரு. என்னமோ தெரியல, எனக்கு அவருன்னா அவ்வளவு பிடிக்கும். அவரை பார்க்கறதுக்காகவே ஸ்டேஷனுக்கு போயிருவேன். இங்க இருந்து 7 கிலோமீட்டர் தள்ளி தான் அங்க ஸ்டேஷன்ல வேலை பார்த்தாரு. தினமும் பார்க்க போயிருவேன். கடையை அப்படி போட்டுட்டு எனக்கு அவர் கூட இருந்தா போதுங்கிறதுக்காக அப்படியே போயிருவேன். அம்மா அடிச்சு பார்த்தாங்க. நான் திருந்துற மாதிரி தெரியல.
இவன் திருந்த மாட்டான்னு அப்படியே கை கழுவிட்டாங்க. நான் இதுதான் எனக்கான சந்தர்ப்பம்னு அப்படியே அவர் பக்கத்துல நின்று படிச்சேன். அவரை பார்த்து 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 ஊனா கத்து எல்லாத்தையும் கத்துட்டு இந்தா இப்ப இருக்கணுமோ வீரனா எப்படி மறந்து எனக்கு எல்லாம் கத்து கொடுத்த குருநாதர் அவர் தான். உங்களுக்கு அவரை ரொம்ப பிடிக்குமா? பிடிக்குமாவா? பெத்தவங்க கொடுக்க வேண்டிய பாசத்தை அவர் தான் எனக்கு கொடுத்தாரு. அம்மா படுத்தின கொடுமையெல்லாம் அப்ப கண்டுக்கிறதே இல்லை. லைட்டா சத்தம் போடுவாரு, அவ்வளவுதான். பாட்டி ஒரு ஆளுதான், அந்த பையனை நாசமனாக்காத அந்த பையனை நாசமனாக்காதன்னு கத்திக்கிட்டே இருப்பாங்க. அப்புறம் அவர் தான் எனக்கு கான்வென்ட்ல கொண்டு 11th 12th சேர்த்தாரு. நல்லா படிச்சேன், சூப்பரா படிச்சேன், அப்படியே டிகிரி முடிச்சேன். அப்புறம் அவரே நேரா என்ன என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்டுக்கு ட்ரைனிங் கொண்டு விட்டுட்டாரு. காட்டுக்குள்ள தான் கிடந்தேன், பயங்கர ட்ரைனிங். கொசுக்கடி, விஷப்பூச்சி எல்லாத்துலயும் பட்டு போட்டு இந்த உடம்பு மட்டும் இல்ல மனசும் மறுத்து போச்சு. அப்படி முரடனாவே வெளியில வந்தேன். இப்ப சொல்லு, இப்ப ஏற்பட்ட அம்மா மேல எனக்கு எப்படி பாசமும் மரியாதையும் வரும் சொல்லு? ஒரு துளி கூட அக்கறை எடுத்துக்கல. என்னை படிக்க வைக்கணும், ஆளாக்கணும் எதுவுமே நினைக்கல. அதுல இருந்து எனக்கு என்னமோ தெரியல, அவங்க மேல ஒரு பாசமும் வரல, எந்த ஒரு பிடிமானமும் வரல. பிள்ளைங்கள ஆதாயத்துக்காக வளர்க்க கூடாது. அவங்க நமக்கு கிடைச்ச சொத்து, அவ்வளவுதான். பூமியில அவங்க வந்து பிறக்கணும், நம்ம மூலமா வந்து பிறக்காங்க. அவங்களுக்கு என்ன செய்யணுமோ அதை கரெக்டா செய்யறவங்க தான் நல்ல தகப்பேன். ஒரு பிள்ளை சம்பாத்தியம் பண்ணி கொடுப்பான், ஒரு பிள்ளை தான் நல்லா இருக்கு, இன்னொரு பிள்ளை சேட்டை பண்ணுதுன்னு ஒதுக்க கூடாது. சரி, ஃபீல் பண்ணாதீங்க. ஒரு நாள் கூட எனக்கு பாசத்தை கொடுத்ததே கிடையாது. இப்போ வரைக்கும் பாரு என்ன தருதல மாதிரி தான் பாக்குறாங்க. நான் பாக்குற உத்தியோகம் அப்படி வெளியில சொல்லக்கூடாது. சொன்னா என்ன ஆகணும் உனக்கு தெரியும்ல, ரகசியமான டிபார்ட்மெண்ட், அப்படிதான் இருக்க முடியும். அப்படியே என் தம்பி என்ன பிடிச்சிக்கிட்டே வளர்ந்தான், என்ன ரோல் மாடலா பார்த்தான். அதனால நானும் அவனை அதே டிபார்ட்மெண்ட்ல தான் சேர்த்தேன். எனக்கு இப்போ ஒத்தாசையா தான் இருப்பான். அவன் இன்னும் எந்த ஆப்ரேஷனுக்கும் வரல, ஆனா ஆப்ரேஷன் நடக்கிறதுக்கான எல்லா ஏற்பாடையும் அவன் தான் பண்ணுவான். எங்கெங்க ரவுடிகளை நிப்பாட்டணும், எங்கெங்க போலீஸ்களை நிப்பாட்டணும், எல்லா கேச்சும் போடுறது அவன் தான். நீங்க கரெக்டா இருக்கீங்க. இருக்கணும்ல. அப்போ உங்க வீட்ல யாருக்குமே தெரியாதா நீங்க இந்த டிபார்ட்மெண்ட்ல இருக்கீங்கன்னு? வீட்டுல அப்பாவுக்கு தெரியும். அப்பாவுக்கு இப்ப ரீசெண்டா தான் தெரியும். அப்புறம் சேர்மத்துறை, அவனுக்கு தெரியும். சேர்மத்துறையை குறை சொல்ல முடியாது, பயங்கர திறமசாலி. அவன் டிபார்ட்மெண்ட்ல அவன் தான் புலி. அவனுக்கு என்னமோ தெரியல, என் டிபார்ட்மெண்ட்டுக்கு வரணும்னு ரொம்ப நாளா கேட்டுட்டே இருந்தான். அவன்கிட்ட திறமை இருக்கு, நல்ல உடல் உழைப்பு இருக்கு. அதனால ரீசெண்டா தான் நானும் அவனை எல்லாம் சேர்த்தேன். அப்ப குடும்பமா அதுல தான் கிடைக்கீங்க. எல்லாரும் ஒரே மாதிரி ஆக முடியாது. நான் ஹெட்டு, தம்பி சும்மா பிளான் போட்டு கொடுக்கறது தான், எங்க யாரை சொல்லணும் அப்படின்னு. அண்ணன் இப்பதான் உள்ள ட்ரைனிங்கே போயிருக்கான். அவன் முடிச்சுட்டு வரதுக்கு 2 வருஷம் ஆகும். இப்பமா? இப்போதான் 2 நாள் ஆகுது போய். 2 வருஷம் கழிச்சு தான் நீ காட்டு விட்டு வெளியில வர முடியும். அவன் அதுக்கு தான் ரொம்ப ஆசைப்பட்டு ட்ரைனிங் எல்லாம் எடுத்துட்டு கிடந்தான். அதான் நானே வாங்கி கொடுத்துட்டேன். என்ன அவ்வளவுதானா? உங்க வேற என்ன சொல்ல? இங்க பாரு, எங்க அம்மாக்கு நீ ஒரு துளி கூட பயப்பட வேண்டாம். இனி பயப்பட மாட்டேன் சொல்லிட்டீங்கல்ல. இது உன் வீடு, நான் உன் சொத்து. அப்பா வந்து மட்டும் கொஞ்சம் பாத்துக்க. சரிங்க. இது வந்து என்ன நேரத்துல? அவனுடைய இனி ஞானம் ஆயிரும்ல உனக்கு. நேராயிட்டு ப்ளீஸ்ங்க, ரொம்ப நேராயிட்டு. அம்மா தேடிட்டு இருப்பாங்க, அப்புறம் ரொம்ப அடிக்க வருவாங்க. முடியாதுடே. இல்ல, நான் மாட்டேன். ஏன்டி இப்பெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கா? அதெல்லாம் அப்படியே. என்னங்க? என்ன? அதான் ஒரு எக்ஸாம் வருதுன்னு சொன்னேனே, எப்போ வருது? இந்த வாரம் இருக்கும். ஆனா எங்க போடுதாங்கன்னே தெரியல, எனக்கு எங்க கிடைக்கணும் தெரியல. ஏன் அப்படி? எந்த சென்டர் கிடைக்குன்னே தெரியல. இது முக்கியமான எக்ஸாம்ங்க, அதனால எனக்கு எங்க கிடைக்கணும் தெரியல. எங்க போனாலும் நீங்க வரணும். கண்டிப்பா வரேன், சரியா? முத நாளே சொல்லிடு, நானே கூப்பிட்டு போறேன். கண்டிப்பா என்ன நீங்க தான் கூட்டிட்டு போகணும், சரியா? சரி, ரொம்ப தூரமா கிடைச்சா நல்லா இருக்கும்ல. இடத்துல தங்கலாம். இப்ப என்ன பறந்துகிட்டே இருக்கா, நைட்டு தங்க மாட்டேங்க. அங்க அப்படி இல்ல, ரொம்பதான் முரட்டு தைரியம். பொண்டாட்டி கிட்ட அப்படிதாண்டி இருக்கணும். பொண்டாட்டி கிட்ட எல்லாம் முரட்டுத்தனமா தான் இருக்கணும். ஆமா. இன்னும் நீ கண்டு சிந்ததை விடல. ரொம்ப பயந்துட்டேன். நீ லேஸ்ல பயப்பட மாட்டியா? அதுக்கு இல்ல, அக்கா பிரச்சனையை இன்னும் நான் சரி பண்ணல. அதுக்குள்ள ஏன் பிரச்சனை வந்ததுன்னா அம்மா என்ன பண்ணுவாங்க, அதான் பயந்துட்டேன். உங்க அக்கா வரைக்கும் சரி பண்ணணும், அவ்வளவுதானே? உங்களை மாதிரியே மாமாவும் இருந்திருந்தா இவ்வளவு பிரச்சனை வந்திருக்காது. அவன் தைரியசாலிதான், அதான் சொல்றேனே. அவன் சேர்மத்துறையை பார்த்து பார்த்து வளர்ந்து அப்படி மாறிட்டான். அம்மா ஏத்து பேசக்கூடாது, அம்மா தான் எல்லாம் அப்படின்னு நினைச்சிட்டான். வேற ஒண்ணு இல்ல, அவன் சின்ன வயசுல பண்ணுவான் பறிச்சாட்ட எல்லாம் ஆம்பளைங்க மாதிரி அவனு இருக்கான். அதான் சொல்றேன்ல, கொஞ்சம் கட்டுப்பாடு, அவ்வளவுதான் அவனுக்கு. அதுவும் உங்க அக்கா மாத்தினாலும் மாறிடுவான். எங்க அக்கா மாத்த மாட்டா. ஏன் அப்படி? அவளுக்கு யாராவது பிடிச்சா அவங்க என்ன பண்றாங்களோ அதை தான் ஃபாலோ பண்ணுவா. நீ எப்படி? நான் கரெக்டா இருந்தா மட்டும் தான் ஃபாலோ பண்ணுவேன். தாண்டி எனக்கு ஒன்று பிடிக்குது, இந்த வீரம் தான் இருக்கு பாரு. பொம்பளை பிள்ளைனா இப்படி தாண்டி இருக்கணும். போட்டுமா? போக வேண்டாம். இல்ல, நான் போறேன். ஆயிட்டு வேண்டாம்னு சொல்றல. நான் போறேங்க. சரி, ஒண்ணு கூட கொடுத்துட்டு போ. என்னன்னா போக வேண்டாம். விட்டுறணும். கட்டாயமா விட்டுருவேன்டி. நீ ஒண்ணு கூட நான் விட்டுருவேன். கொடுத்ததுக்கு அப்புறம் இதாவது பண்ணுனீங்க. சச்சா, எதுவும் பண்ண மாட்டேன். நீ கொடுத்த மட்டும் போதும். விட்டுருங்க.
ஏது இப்ப நீ கொடுத்தா எனக்கு தெரியும் இப்படிதான் பண்ணுவீங்கன்னு. அதுக்கு தான் நான் கொடுக்கறதே இல்லை. கொள்ளுங்க விடுங்க. மறுட்டு போய் திட்டு கூட நல்லாதான் இருக்கு. பாய் பாய். கண்ணை நோண்டிடுவேன். கண்ணை நோண்டிடுவேன். இல்லடி இன்னைக்கு நான் அனுப்ப முடியாது. அதெல்லாம் முடியாடி. அழகு பொம்மை மாதிரி தூக்கி வச்சு கொஞ்சிக்கிட்டு இருக்கேன். அப்படியே வீட்டுக்கு அனுப்பி வச்சுட்டு தான் மாதிரி சொல்லி பார்ப்பேன். என்ன அழகா பொம்மை மாதிரி வந்திருக்க. இப்பெல்லாம் நான் நல்லா மாறிட்டேன் பத்தியா. ஆமா என் குருநாதர் கூட சொன்னாரு ஆள் ஜம்முன்னு மாறிட்டியடான்னு. எல்லாம் நீ கொடுக்குற எனர்ஜி தான். உங்களை எல்லாம் நீ கொடுக்குற பூஸ்ட் தாண்டி. இன்னும் கொஞ்சம் கொடுத்தா நல்லா இருக்கும். இங்க பாருங்க இப்பெல்லாம் பேசாதீங்க சொல்லிட்டேன். இல்லடி கொடுக்கறதெல்லாம் நல்லா இருக்குல்லதான். போறது கடி தூக்கி வச்சிருக்க பொட்டியும் பொண்டாட்டி தரசிங்க அண்ணே. தம்பி என்னடா அண்ணே அர்ஜென்ட் முக்கியமான ஆபரேஷனா டக்குன்னு பண்ணணுமா சீக்கிரமா மேல எடுத்து உத்தரவு. டேய் ஆபரேஷன் 11 மணிக்கு தானே. இது வேற என்ன மேல எடுத்து உத்தரவுண்ணே. மேல எடுத்து வந்திருக்கு. தப்பிச்சு போய்கிட்டு இருக்காங்களாம். உடனே பிடிக்கணுமா. எங்க போய்கிட்டு இருக்கு. ஆந்திராக்கு சருக்கு போய்கிட்டு இருக்குண்ணே. உடனே பாத்திரத்துல சுட சொல்லியிருக்காங்க. பெங்களூர் ஹைவேல போய்கிட்டு இருக்கு. இப்ப கேட்ச் பண்ணாதான் பிடிக்க முடியும். சீக்கிரம் வாங்க நேரம் இல்ல. சரி நீ பத்திரமா வீட்டுக்கு போ. நான் வரேன் சரியா. என்னங்க எனக்குலாம் ஒண்ணும் ஆகாது. இப்போ நான் வரேன். அண்ணே ஹைவே கேட்ச் பண்ணணும். நீ இப்போ போனா மதுரை ரூட்டை பிடிச்சனா கேட்ச் பண்ணிடலாம். சரி நான் போத்துக்கிறேன். இந்த ஆபரேஷன் நீ வர வேண்டாம். இல்லண்ணே என்னோட உதவி தேவைப்படும்ல. ஆந்திரா வழியா சரக்கு கடத்துறானுங்கன்னா கண்டிப்பா அவனுக்கிட்ட பெரிய பெரிய ஆயுதம்லாம் இருக்கும். நீ வேண்டாம். அண்ணே நான் வரேண்ணே. நான் பாத்துக்கிறேன். ஒன்னும் ஆகாதுண்ணே. அவனுக்கிட்ட வலுவான ஆயுதம் இருக்கு. அதனால தைரியமா ஹைவேல கடத்திட்டு இருக்கானுங்க. இவங்க எப்படி கேட்ச் பிடிக்கணும்னு எனக்கு தான் தெரியும். தோரசிங்க வந்துகிட்டு இருக்கான்னு சொல்லி தோரசிங்க வந்துட்டு இருக்கான்னு இன்ஃபார்ம் பண்ணு. அண்ணே ஒருவேளை இது ஒண்ணு போட்டு தரதுக்கு கூட பிளான் இருக்கலாம். நான் கூட வரேண்ணே. வேற எதுவும் பண்ணாத. தோரசிங்க வந்துகிட்டு இருக்கான்னு மட்டும் சொல்லு. ஓகே சார். மாலை கடத்துறானுங்கன்னா இல்ல அதுல மாலையில வேற என்னமோ இருக்கு. இங்க பாரு நான் போயிட்டு எப்போ வரேன்னு சொல்ல முடியாது. பத்திரமா இரு. சரி பத்திரமா வீட்டுக்கு போ. எனக்கு எதுவும் ஆகாது. கிளம்பு. எங்களாரின்னா நிச்சயமா பொண்ணுங்க தான் கொடுத்துறாங்க. நீங்க பாரு யார்கிட்ட நீ பேச வேண்டாம். நேரா வீட்டுக்கு போ. நீ வீட்டுக்கு போயிட்டு கரெக்டா தம்பிக்கு மட்டும் இன்ஃபார்ம் பண்ணிடு. போ. என் பேரை சொல்லி யார் கூப்பிட்டாலும் நீ போக கூடாது. இங்க பாரு எனக்கு ஏதோ ஆபத்துன்னு சொன்னா கூட நம்பாத. அப்படி ஆயிட்டு இப்படி ஆயிட்டுன்னு கூப்பிட்டாலும் எதையும் நம்பாத. நானா உனக்கு ஏதாவது தகவல் சொல்லி அனுப்புறது வரைக்கும் நீ எதையும் நம்ப கூடாது. உனக்கு எந்த தகவலும் என் தம்பி மூலமா தான் வரும். புரியுதா. வேற யார் மூலமா டிபார்ட் மூலமாவே வந்தாலும் நம்பாத. எங்க எந்த ஓனா இருக்குன்னு தெரியாது. யார் கூப்பிட்டாலும் போயிடாதன்னு அவ்வளவுதான் சொல்ல முடியும். நான் போயிட்டு வரதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்னு சொல்ல முடியாது. புரியுதா. சாதாரண கும்பல் இல்ல. பொண்ணுங்களை கடத்துற கும்பல். கொலை விரில இருப்பானுங்க என் மேல. என் சம்பந்தப்பட்ட அத்தனையும் தூக்கிருப்பானுங்க. என் சம்பந்தப்பட்டது நீ மட்டும்தான். கவனமா இரு. அதனாலதான் உன்னை நான் தேர்ந்தெடுத்தேன். நீ தைரிய சளி புத்திசாலினால உன்னை நான் தேர்ந்தெடுத்தேன். புரியுதா. சரி எனக்கு டைம் இல்ல. என்னை தவிர வேற யாரையும் நம்ப வேண்டாம்.